ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கிளாஸில் 12th மேக்ஸில் சாப்டர் 2ல் எக்ஸைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி மாடுலஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2i டிவைட் பை 3 + 4i. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 - i டிவைட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைட் பை 1 - i. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 - i ஹோல் பவர் 10. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2i × 3 - 4i × 4 - 3iன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2i டிவைட் பை 3 + 4i. மாடுலஸ் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். இப்போ மாடுலஸ் போட்டுக்கலாம். 2i மாடுலஸ் ஆஃப் 2i டிவைட் பை 3 + 4i. இப்போ ஹோல் மாடுலஸ் போட்டுக்கிறப்ப தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாம். நியூமரேட்டருக்கு தனி ஒரு மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி ஒரு மாடுலஸ் போட்டு போகிறோம். இப்போ நியூமரேட்டருக்கு மாடுலஸ் 2i டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. இப்போ மாடுலஸ் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறேன், ரியல் பார்ட்டு ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டு ஸ்கொயர் பண்ணணுன்ட்டு ரூட் எடுக்கணும். இதில் ரியல் பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட்டு தான் இருக்குது. அப்போ இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ என்ன 2, ஐயோட கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர், கீழே ரெண்டு பார்ட்டுமே இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு வந்துரு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கி, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கி. இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 2 டிவைட் பை 2 ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும். ரூட் 25ஓட வேல்யூ 5. அப்போ 2/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க 2 - i டிவைடட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைடட் பை 1 - i. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம், கிராஸாக மல்டி பண்ணிக்கலாம். அப்போ 2 - i × 1 - i ப்ளஸ் 1 - 2i × 1 + i. அது மாதிரி டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டி பண்ணிக்கலாம். மல்டி பண்ணும்போது அது a + b a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், a² - b² எழுதிக்கலாம். அப்போ 1 ஸ்கொயர் - i ஸ்கொயர் அப்படின்னு வந்துரு. இப்போ உள்ளே மல்டி பண்ணலாம். ஃபஸ்ட் ரெண்டு பாக்ஸ் மல்டி பண்ண போகிறோம். அப்போ 2 - 2i -i மல்டி பண்ணால் -i ப்ளஸ் i ஸ்கொயர் அப்படின்னு வந்துரு. அடுத்து ரெண்டு பாக்ஸ் மல்டி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 எடுத்து மல்டி பண்ணால் 1 + iன்னு கிடைக்கி. அப்புறம் -2i எடுத்து மல்டி பண்ணால் -2i -2i ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கி. டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஸ்கொயரோட வேல்யூ -1, இப்போ +1 மாறிடு. இப்போ நியூமரேட்டர் சால்வ் பண்ணலாம். அதில் -i +i கேன்சல் ஆயிரு. இப்போ 2 -2i அங்கே ஒரு -2i இருக்குது, டோட்டலாக -4i மாறிடு. i ஸ்கொயரோட வேல்யூ -1 +1. அடுத்து i ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ ஒரு -2 இருக்கனால +2 மாறிடு லாஸ்ட்டு. டிவைடட் பை 2. இப்போ மீண்டும் சால்வ் பண்ணலாம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -1 +1 கேன்சல் ஆயிரு. அப்போ ரியல் பார்ட்டு 2 + 2 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கி, 4 அப்படின்னு கிடைக்கி. 4 - 4i டிவைடட் பை 2. இப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 எடுத்துட்டோன்னாக்கு 2 - 2i அப்படின்னு கிடச்சிரு. டிவைடட் பை 2. இப்போ 2 கேன்சல் ஆயிரு. அப்போ 2 - 2i. இப்போ மேலே கிவன் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணாட்டி இப்படி கிடச்சிருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் கொஸ்டின் எழுதிக்கலாம். அதுக்கு மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ் ஆஃப் 2 - i டிவைட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைட் பை 1 - i மாடுலஸ். இதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு மாடுலஸ் போட்டுக்கலாம். கண்டுபிடிச்ச வேல்யூக்கு 2 - 2i அப்படின்னு கண்டுபிடிச்சா அது மாடுலஸ் போடலாம். மாடுலஸ் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணோன்னே ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 4 மாறிடு. ரூட் 8 அப்படின்னு கிடைக்கி. 8 பிரித்து எழுதிடலாம். 4 × 2. 4க்கு மட்டும் ரூட் எடுக்கும்போது 2 கிடைக்கி. ரூட் 2 அப்படியே இருக்குது. இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, கிவனில் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 - i ஹோல் பவர் 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க.
இப்போ இதுக்கு மாடலஸ் போட்டுக்கலாம் 1 - i ஹோல் பவர் 10. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது மாதிரி இருந்ததுன்னா பவரை உள்ளே இருக்க டேர்மை கொண்டு மாடலஸ் எடுத்துகிட்டு பவரை வெளியே எழுதிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறான். அப்போ உள்ளே இருக்க டேர்முக்கு மாடலஸ் எடுக்கும்போது என்ன செய்யணும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் -1 அதே ஸ்கொயர் பண்ணுறோம், -1 ஸ்கொயர் ஹோல் பவர் 10 ரூட் போட்டு ஹோல் பவர் 10 போட்டுக்கலாம். இப்போ உள்ள இருக்கிற டேர்மை சால்வ் பண்ணோன்னாக்கு ரூட் ஆஃப் 1 + 1 ஹோல் பவர் 10 அப்படின்னு கிடைக்கி. அப்போ √2 ஹோல் பவர் 10. அப்போ √2 பார்த்தீங்கன்னா 10 டைம் இருக்குது, 2 √2 மல்டி பண்ணால் 2ஆக மாறிடு. அப்போ அதில் பாதியை வந்துடு. அப்போ 2⁵ அப்படின்னு கிடச்சிரு. இதுதான் தேர்டு கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். இதில் இருக்கிற டேர்மு தனி 3 டேர்ம் இருக்குது. 2i இன்ட்டு 3 - 4i இன்ட்டு 4 - 3i அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை மாடலஸ் எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக மாடலஸ் போட்டுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி எத்தனை டேர்ம் மல்டிபிளாக இருந்தால் தனித்தனியாக மாடலஸ் போட்டுக்கலாம். மாடலஸ் ஆஃப் 2i, அடுத்து மாடலஸ் ஆஃப் 3 - 4i, அடுத்து மாடலஸ் ஆஃப் 4 - 3i. இப்போ மாடலஸ்னால் ஸ்கொயர் பண்ணோன்னு, இதில் ரியல் பார்ட் இல்லை இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கனால அதையும் மட்டும் ஸ்கொயர் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் இன்ட்டு அடுத்து 2 பார்ட்டுமே இருக்குது செகண்ட் டேர்மில், அதை ஸ்கொயர் பண்ணலாம். ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர். அடுத்து தேர்ட் டேர்மு அதில் இருக்கிற ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர். இப்போ அதில் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிரு, 2 மட்டும் கிடைக்கி. அடுத்து செகண்ட் டேர்மை சால்வ் பண்ணும்போது நாக்கு 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ண 16. அடுத்த டேர்மும் அதே தான், 4 ஸ்கொயர் பண்ண 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ண 9. இப்போ 2 இன்ட்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கி, √25. தேர்ட் டேர்மு √25 தான். 25 ரூட் எடுக்கும்போது 5 அப்படின்னு கிடச்சிது. இப்போ 2 இன்ட்டு அதனோட வேல்யூ 5, அதனோட வேல்யூ 5. 3 டேர்ம் மல்டி பண்ணாக்கு 5 × 5 25 × 2 50. இதுதான் ஆன்சர்.